தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வார்த்தை தான் நம்முடைய உண்மையான செல்வம். பொன்னையும் வெள்ளையையும் விட உயர்ந்த செல்வம் கடவுளுடைய வார்த்தை என்பதை இன்றைய பதிலுரை பாடலில் நாம் கேட்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை தான் நம் உணவும் கூட. ஆண்டவரும் சொன்னார், மனிதன் அப்பத்தால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கின்றான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பத்தினால மட்டும் கிடையாது, ஆனால் கடவுளுடைய வார்த்தை அதுதான் நமக்கு உண்மையான உணவு, அதுதான் நமக்கு செல்வம், அதுதான் நமக்கு உணவு. அதே சமயத்தில் உணவும் கூட நமக்கு தேவை தான். மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வது கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதிலிருந்து அர்த்தம் என்னென்னா, உணவும் அப்பமும் தேவை தான், ஆனால் அளவோடு தான் தேவை. அதாவது உணவுனா பொருள் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். பேராசைப்படக்கூடாது, மிதமெஞ்சி சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடாது. இதுதான் இன்றைய முதல் வாசகம், பதிலுரை பாடல், ரெண்டுமே நமக்கு உணர்த்தும் உண்மை. நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கின்றார். என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போக சொல்கிறார். ரொம்ப மிதமிஞ்செலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, தேவையில்லாத எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. தேவையானதை கூட அடிப்படை தேவை, கொஞ்சம் இழப்பு கூட இருக்கணும், கொஞ்சம் பற்றாக்குறையோடு போங்க அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது வாழ்க்கையின் பயணத்துக்கும் கூட அது பொருந்தும். முதல் வாசகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், எனக்கு அதிகமாகவும் கொடுக்காதீங்க, குறைவாகவும் கொடுக்காதீங்க. அதிகமாக கொடுத்தா நான் கடவுளை மறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறைவாக இருந்துச்சுன்னா அது ஒருவேளை என்ன தவறுகளை செய்ய தூண்ட வாய்ப்பு இருக்குது. அவங்க திருடுறது அப்படின்னு சொல்கிறாங்க, மற்ற தவறுகள் கூட, மற்ற தவறான விதங்களில் பணம் திரட்ட நம்மை தூண்ட வல்லது. அதனால் குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. எனக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் கொடுங்க என்று அங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்தில் நாம் அனைவருமே கடவுளுடைய வார்த்தையை மையப்படுத்தி அதில் நிறைவு காண்பவர்களாகும். நம்முடைய பொருட்கள் எது தன் தேவையோ அதை மட்டும் விற்றுக்கொண்டு வாழவும் நாம் வரன் வேண்டிக் கொள்வோம். ஏனென்றால் அனைவரும் தங்களுக்கு தேவையானதை மட்டும் பயன்படுத்தி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் தேவையில் இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய தேவைகளுக்கும் போதுமான அளவு பொருள் இருக்கும். கடவுள் எல்லாருடைய தேவைகளுக்கும் போதுமான அளவு படைத்திருக்கின்றார். ஆனால் ஒருவருடைய பேராசைக்கு கூட தேவையான அளவு இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நாம் அந்த விதத்தில் நமக்கு தேவையானதை மட்டும் பயன்படுத்தி வாழ இந்த நாளில் மன்றாடி கொள்வோம். அன்பு தந்தை இறைவா, வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து உள்வாங்கி அதை வாழ்வதன் வழியாக அங்கு எல்லா மன நிம்மதியையும் பெற்று ஒருவரோடு ஒருவர் அந்த பிறர் அன்பை கற்பிக்கும் அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ எங்களுக்கு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இடம் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.